ஹலோ மக்களே! கருணா இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம இந்து கருணா பத்தின நல்ல குணத்த எல்லாத்தையுமே இப்ப தான் புரிஞ்சுக்கிறாங்க. பாண்டி எல்லா உண்மைகளும் நம்ம இந்து கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு போட்டியில ஜெயிச்சிருக்கீங்கன்னா, அதுக்கு காரணமே கருணா தான். உங்க அப்பா இன்னைக்கு உயிரோட இருக்கதுக்கு காரணமும் அந்த கருணா தான். அவன் எல்லாம் அவ்வளோ பெரிய கெட்டவன் கிடையாதுன்னு சொல்லும்போது, இந்துக்கு கருணாக்கு மேல ஒரு அன்பு வருதுன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கிருபா சும்மா விடுவாங்களா? அப்படியே நம்ம கருணாவையும், இந்துவும் எப்படியாவது பிரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம கருணாவும் பாண்டியும் இந்தோட அப்பாவை பாக்குறதுக்காண்டி ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறாங்க. கருணாவும் தீபா கிட்ட இப்ப மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நல்லபடியா தானே இருக்காங்க, ஆபரேஷன் எல்லாம் சீக்கிரமா நடந்துரும், எதுக்குமே கவலைப்படாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா இந்து அந்த இடத்துல வராங்க. இந்து கருணாவை பார்த்தோன்னே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. ஏய், எதுக்காக நீ இப்ப இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த? எங்க அப்பாவுக்கு இந்த நிலைமை ஆனதுக்கு காரணமே நீதான். நீ கொடுத்த இந்த ஐடியானால தான் எங்க அப்பா இன்னைக்கு இப்படி இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்து நம்ம கருணாவை போட்டு பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இனிமே நீ இந்த இடத்துல இருந்துட்டு இருந்தா சரியே வராது. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருணாவை பயங்கரமா திட்டும்போது கருணாவும் ஒரு வார்த்தை கூட திருப்பி பேசாம, சரி நீ உன் மாமா உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாண்டியும், என்னடா இது, கருணா இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான், ஆனா எதுவுமே இந்துவுக்கு தெரியாம இருந்திருக்கு, அதனால தான் கருணாவை இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கருணா கிட்ட நம்ம பாண்டியும், என்னடா கருணா நீ இப்போவாவது நீ உண்மையை சொல்லல அப்படி சொல்லும்போது நம்ம கருணாவும், எதுக்கு இந்து கிட்ட இப்படிலாம் உண்மையை சொல்லிட்டு, எது எப்படியோ இப்போ மாமாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, இந்து அந்த பணத்தை வச்சு எப்படியும் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியும் அப்படி சொல்லும்போது நம்ம பாண்டியும், நல்லவனா இருக்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு இருக்கக்கூடாதுடா, கண்டிப்பா இந்துக்கு இந்த விஷயம்லாம் தெரியணும்னு சொல்லும்போது நம்ம கருணாவும் இந்து கிட்ட எதை பற்றியும் சொல்லாதன்னு நம்ம பாண்டி கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்துல இந்துவும் பணத்தை எல்லாம் கட்டிட்டு, சரி அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஆப்ரேஷன் நல்லபடியா நடக்கும்க்கா, நீ கவலைப்படாத சொல்லிட்டு தீபா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம பாண்டிக்கு தாங்கவே முடியல. இந்துவுக்கு இந்த உண்மையெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம இந்து கிட்ட என்ன காரியம் செய்துட்ட இந்து, எதுக்காக நீ கருணாவை இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து துரத்துன, அவன் எவ்வளோ பெரிய நல்லவன் தெரியுமா அப்படி சொல்லும்போது இந்துவும், என்ன சொல்றீங்க, அவனால தான் என்னோட அப்பா இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க, அப்படி இருக்கும்போது அவனை நான் எப்படி மன்னிப்பேன் அப்படி சொல்லும்போது நம்ம பாண்டியும், என்ன சிஸ்டர் புரியாம பேசிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு இந்த போட்டியில ஜெயிச்சு அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அது எல்லாத்துக்குமே காரணமே அந்த கருணா தான், அவன் தான் எந்த விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான் அப்படி சொல்லும்போது நம்ம இந்துவும், என்ன சொல்றீங்க நீங்க அப்படி கேட்கும்போது பாண்டியும் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க போட்டியில போகும்போது பைக் அப்படியே போயிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு கொடி உங்களை தாக்குறதுக்காண்டி வந்துச்சுல, அதை வெட்டி விட்டதும் கருணா தான். அதுக்கப்புறமா ஒரு இடத்துல நீங்க மயங்கி விழுந்திருந்தீங்க, அந்த சமயத்துல தானாவா மழை பெய்யுது சிஸ்டர், அது எல்லாத்துக்குமே காரணம் கருணா தான். அதுக்கு பக்கத்துல இருக்க பைப்பை ஒடிச்சு அதுல இருந்து தான் தண்ணி வந்துச்சு, அதனால தான் நீங்க ஜெயிச்சிங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாரதியை மீட்டு தந்தது நானா நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. கருணா அவனோட ஆர்சி புக்கை வச்சு தான், அவனோட வண்டி கூட தேவையில்லை, உங்களுக்கு பைக் நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு எங்கெல்லாமோ தேடி தெரிஞ்சு கடைசி நேரத்தில் அந்த பாரதியை கூட்டிகிட்டு வந்தான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்து கிட்ட பாண்டி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதோட மட்டும் இல்லை, அன்னைக்கு கல்யாணம் ஆன புதுசில் கூட கிருபா அன்னை வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த மழையெல்லாம் பெய்யறதுக்கு காரணமாக இருந்ததும் கண்டிப்பாக நம்ம கருணா தான். அவன் தான் அவனோட சொந்த காசை யூஸ் பண்ணி தண்ணி லாரியை வர வச்சு அந்த செயல் எல்லாம் செய்தான். இது எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. இது வரைக்கும் கருணா கூட எந்த விஷயத்தையுமே உங்கள்கிட்ட சொன்னதில்லை. கருணா ஒன்றும் அவ்வளோ பெரிய கெட்டவன் கிடையாது. உங்களுக்காக எவ்வளோ நல்லது செய்திருக்கான் தெரியுமா? இன்னைக்கு அந்த போட்டியில் நீங்கள் ஜெயிச்சு இப்படி பணம் எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் கருணா. இந்த பணத்தினால தானே உங்கள் அப்பாவோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. இதை பற்றிலாம் நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா சிஸ்டர்? இப்போ கூட உங்ககிட்ட எதுவும் சொல்லாமல் இருக்கனால அவனை எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் அனுப்புனீங்க? அப்போ கூட எதுவுமே சொல்லாமல் அமைதியாக தானே போயிருக்கான் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நம்ம பாண்டி இந்துக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை ஒன்னொன்னையும் கேட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது இந்து அந்த இடத்துல கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த தீபாவும் இந்து கிட்ட, ஆமா இந்து, இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையுமே பார்க்கும்போது கர்ணா அவ்வளோ பெரிய கெட்டவன் ஒன்றும் கிடையாது. எனக்கு கூட இந்த மேரேஜ் ஆன விஷயத்துல அவன் தானே உறுதுணையா இருந்தான். நம்ம குடும்பத்துக்காக அவ்வளோ நல்லது செய்திருக்கான். நீ கொஞ்சமாவது அவனை பத்தி யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு நம்ம இந்து கிட்ட சொல்லும்போது இந்துவும் நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
கருணா ரொம்பவே நல்லவன் தான் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் நம்ம கருணாவும் சரி எப்படியாவது இந்தோட அப்பா உயிருக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றினா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே தான் இருக்காங்க. நம்ம இந்தோட அப்பாவோட ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியுது. வெளியில் வந்த டாக்டர் நம்ம இந்துக்கிட்ட இனி பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, நல்லபடியாக இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்ச நாளில் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடலாம் அப்படி சொன்ன உடனே தான் இந்துவுக்கும் தீபாவுக்கும் பயங்கரமாக நிம்மதியாகுது. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து எப்படியாவது கருணா கிட்ட நம்ம ஏதாவது சொல்லி மன்னிப்பு கேட்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம இந்து இருக்கும்போது நம்ம கருணாவும் இந்துவை பார்த்தோன்னே அப்படியே தள்ளி போகிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம ஜெயந்தியும் இந்து கிட்ட வந்து இப்போ தான் அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லையே, கொஞ்ச நாளாகவே வீட்டில் நடக்கிறது எதுவுமே சரியில்லை, பெரிய பிரச்சனையாக தான் இருந்துகிட்டே இருக்குது, நம்ம பேசாமல் வெளியில் கொஞ்சம் நேரத்துக்கு போனால் என்னவா, நம்ம வெளியில் போய் ரொம்ப நாள் ஆகுதில்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்துவும் நீங்கள் சொல்கிறது சரிதான்க்கா, நானும் யோசிச்சிட்டே தான் இருந்தேன், கொஞ்சம் வெளியில் எங்கே போகிறது, பீச்சுக்கு ஏதாவது போனால் நமக்கு கொஞ்சம் மைண்டுக்கு நிம்மதியாக இருக்குமே அப்படி சொல்லும்போது நம்ம ஜெயந்தி கிட்ட இந்துவும் சரி நம்ம கருணாவையும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஜெயந்தியும் என்ன புதுசாக இருக்குது இந்து, சரி எப்படி இருந்தாலுமே கருணாவை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜெயந்தியும் இந்து சொன்னதாட்டு கேட்காம நம்ம கருணா கிட்ட வந்து கருணா வெளியில் போக வேண்டியது இருக்குது, நீ வாயேன் எங்கள் கூட அப்படி சொல்லும்போது நம்ம கருணாவும் என்னன்னா எதுக்கு பீச்சுக்கெல்லாம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருணா கேட்கும்போது ஜெயந்தி சுகுணா எல்லாம் சொல்கிறனால நம்ம கருணா இந்து எல்லாரும் சேர்ந்து பீச்சுக்கு கிளம்புறாங்க. அதே சமயத்தில் நம்ம இந்துக்கு கருணாவை புரிஞ்சுக்கிட்டாங்க, கருணாவை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு விளையாட்டு எல்லாம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்காங்க. அதே சமயத்தில் கிருபாகரனும் வீட்டுக்கு வரும்போது வீட்டில் யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. டே என்னடா வீட்டில் உள்ளவங்க எல்லாம் எங்கே போயிருப்பாங்க, நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது திவாகரனும் நம்ம கிருபா கிட்டே நடக்கிறது எதுவுமே சரியில்லை, என்னைக்கு அந்த இந்து வீட்டுக்கு வந்தாலும் அன்னையிலேருந்து நம்ம வீட்டு பொண்ணுங்க கூட நம்மளை மதிக்கிற மாதிரி தெரியலை, இதை இப்படியே விட்டு வைக்கக்கூடாதுன்னா எங்கே தான் போயிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு திவாகரனும் கிருபாகரனும் ஒரு ஐடியாவை பண்ணுறாங்க. அதுபடியே கிருபாவும் திவாவும் நம்ம கருணா இருக்கக்கூடிய இடத்த தேடி வராங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கருணாவும் இந்துவும் சேர்ந்து அந்த கடலில் அப்படியே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் அங்கே எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டுருக்காங்க. கரெக்டாட்டு கிருபாவும் திவாவும் வராங்க. அந்த சமயத்தில் பார்க்கும்போது என்னடா இங்கே நடக்குது, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க, அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க போல், நம்ம இருந்தால் தான் ரொம்ப அமைதியாக இருந்த மாதிரி இருக்குது, இங்கே எல்லாம் தலைகீழாக மாறிட்டுருக்கு. அங்கே அந்த திவாகரனும் நம்ம கிருபா கிட்ட அங்கே பாருண்ணா அந்த கருணாவும் இந்துவும் பார்த்தியா, கருணா நம்ம கூடயே இருந்துட்டு என்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்போ அந்த இந்து கூட எவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டுருக்கான், அந்த இந்து அந்த கருணாவை ரொம்பவே மாற்றிட்டான், இவனெல்லாம் சும்மாவே வைக்கக்கூடாதுன்னா பழைய மாதிரி இல்லை இந்த கருணா, இனிமே இந்த இந்துக்கு ஒரு நேரம் கூட இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது, அவங்க இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கனால தானே இவ்வளோ பிரச்சனை, நம்ம தான் அவளுக்கு மேரேஜ் பண்ணி வச்சோம், ஆனால் அந்த இந்து பக்கம் சாய்வான் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எப்போவுமே அந்த இந்துவுக்கு தான் சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்கான், இனி இதை விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திவாகரனும் கிருபாகரன் கிட்ட ஒரு திட்டத்தை போடுறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் இப்போ தான் நம்ம இந்து கருணாவை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து இதை தெரிஞ்சுக்கிட்டே கிருபாகரனும் எப்படியாவது கருணாவை இந்துக்கிட்ட பிரிக்கணும்னு ஒரு யோசனையில் இருக்காங்கன்னே சொல்லலாம்.